வாங்க, தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ என்ன பரபரப்பா போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். தேர்தலுக்கு முன்னாடி மக்களோட வாக்குகளை கவர கட்சிகள் போட்டி போட்டுக்கிட்டு நிதி உதவிகளை அறிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த அரசியல் ஆட்டத்துல உண்மையில என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல 1 கோடிக்கும் அதிகமான பெண்களோட பேங்க் அக்கவுண்ட்ல திடீர்னு 5000 ரூபாய் கிரெடிட் ஆச்சு. ஆனா இது வெறும் ஆரம்பம்தான். சொல்லப்போனா இது ஒரு பெரிய விறுவிறுப்பான அரசியல் சதுரங்க ஆட்டத்தோட முதல் நகர்வு. சரி, முதல்ல இந்த 5000 ரூபாய் எங்கிருந்து வந்துச்சுன்னு பார்க்கலாம். அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கிற மாநில அரசோட இந்த பத்தி கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். இதன் பின்னணி என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம் வாங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். இது ஒன்னும் புதுசா கொண்டு வந்த திட்டம் கிடையாது. ஏற்கனவே கொடுத்திருக்கிற மாசம் 1000 ரூபாய் திட்டத்தோட 3 மாச பணத்தை அட்வான்ஸா கொடுத்திருக்காங்க. அது கூடவே ஒரு 2000 ரூபாய் கோடைக்கால சிறப்பு தொகுப்புன்னு சேர்த்திருக்காங்க. கரெக்டா எலெக்ஷன் டைம்ல இதை செஞ்சிருக்கிறது ஒரு ஸ்மார்ட்டான மூவ்னு சொல்லலாம். இந்த திட்டத்தோட ரீச் எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 1.31 கோடி பெண்கள், அதாவது மாநிலத்தோட ஒரு பெரிய வாக்காளர் கூட்டத்தையே இது நேரா போய் சேருது. இது வெறும் பண உதவி மட்டும் இல்ல, ஒரு பவர்ஃபுல்லான அரசியல் ஆயுதமாவும் பார்க்கப்படுது. சரி, இந்த ஆட்டம் இதோட முடியல. மாநில அரசோட இந்த மூவுக்கு போட்டியா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து இதை விட ஒரு பெரிய பதிலடி வரப்போகுதுன்னு ஒரே பேச்சா இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அரசியல் வட்டாரங்கள்ல ஒரே கேள்விதான். மாநில அரசோட இந்த பாப்புலர் ஸ்கீமுக்கு ஈக்குவலா இல்ல அதை விட பெருசா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செய்ய போகுது? ஆனா ஒரு விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த தகவல் எதுவுமே இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படல. பொலிட்டிக்கல் சர்க்கிள்ஸ்ல இருந்து வர தகவல்கள் தான் இது. வாக்காளர்களோட கவனத்தை தம் பக்கம் இழுக்கிறது தான் இதோட நேரடி நோக்கம்னு சொல்லப்படுது. அவங்க பிளான் பண்றதா சொல்லப்படுற இந்த மெகா பேக்கேஜ் புதுசா ஒரே தொகையா வராதுன்னு சொல்றாங்க. அதுக்கு பதிலா ஏற்கனவே இருக்கிற பல சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டங்களை, அதாவது இந்த PM கிசான் பணம், கேஸ் மானியம், உர மானியம், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரே பெரிய தொகையை நேரடியா பேங்க்ல டெபாசிட் பண்ற மாதிரி இருக்கும்னு பேசிக்கிறாங்க. சரி, இப்போ இந்த 2 திட்டத்தையும் பக்கத்துல வச்சு ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்த்துடலாம். அப்போதான் நமக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். இப்ப நீங்க பாக்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஒரு பக்கம் திமுக அரசு ஏற்கனவே கொடுத்த 5000 ரூபாய், இது நடந்து முடிஞ்ச விஷயம். இன்னொரு பக்கம் பாஜக அரசு கொடுக்கலான்னு எதிர்பார்க்கப்படுற 12000 ரூபாய். இது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல். ஒன்னு நிஜம், இன்னொன்னு வெறும் வதந்தியா இருக்குமா இல்ல உண்மையிலே வருமானம் பொறுத்து தான் பார்க்கணும். சரி, இந்த பணம் எல்லாம் யாருக்கு கிடைக்கும்? இதுதான் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற முக்கியமான கேள்வி. இப்போதைக்கு மாநில அரசு போட்டிருக்கிற ரூல்ஸ் என்ன, யாருக்கெல்லாம் தகுதி இருக்குன்னு பார்க்கலாம். தகுதிக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. முதல்ல 21 வயசுக்கு மேல இருக்கிற பெண்களா இருக்கணும். அவங்க குடும்பத்தோட வருஷ வருமானம் 2.5 லட்சத்துக்குள்ள இருக்கணும். நிலம் வச்சிருந்தா 5 ஏக்கர் நஞ்சை நிலம் இல்லனா 10 ஏக்கர் புஞ்சை நிலத்துக்குள்ள இருக்கணும். வீட்டு கரண்ட் பில் வருஷத்துக்கு 3600 யூனிட்டுக்கு மேல போயிருக்க கூடாது. முக்கியமா தமிழ்நாட்டுல ரேஷன் கார்டு இருக்கணும். அதே மாதிரி சிலருக்கு இந்த உதவி கிடைக்காது. யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்க, இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க, அப்புறம் கார் மாதிரி 4 சக்கர வாகனம் வச்சிருக்கிற குடும்பங்களுக்கு இந்த உதவித்தொகை கிடையாது. இந்த போட்டி இப்போ கொடுக்கிற பணத்தோட நிக்கல. எதிர்காலத்துல நாங்க ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வோன்னு நீண்ட கால வாக்குறுதிகளையும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ இருக்கிற மாநில அரசு என்ன சொல்லுதுன்னா, மறுபடியும் எலெக்ஷன்ல ஜெயிச்சா மாசம் கொடுக்கிற 1000 ரூபாய 2000 அதாவது டபுளா ஆக்குவோம்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அதே சமயம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தரப்புல என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னா, பிரதமர் அடுத்த தடவை தமிழ்நாடு வர்றப்போ இந்த 12000 ரூபாய் திட்டம் பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி இதுதான். எலெக்ஷன் நெருங்க இந்த மாதிரி பெரிய நிதி வாக்குறுதிகள் தேர்தல் முடிவுகளை எந்த அளவுக்கு பாதிக்கும்? மக்கள் நலத் திட்டங்களும் ஓட்டு வாங்குற அரசியலும் ஒன்னோட ஒன்னு கலந்துடுச்சா? மக்களோட உண்மையான தேவை எங்க இருக்கு? கட்சிகளோட தேர்தல் கணக்குகள் எங்க இருக்கு? இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?